மக்களே வணக்கம். என் பேர் வந்து பார்த்திங்கன்னா சபரிநாத்னு சொல்லிட்டுங்க. ஸோ இப்போது நிறைய ஆரோக்கியம் சம்மந்தமான பதிவுகள் வந்து இனி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, துணை உணவுப் பொருட்கள். சரிங்களா? துணை உணவுனா என்ன அப்படின்னா, இப்போது படிக்கிற காலத்தில் நம்ம சப்ளிமெண்ட்ரின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா. சப்ளிமெண்ட்ரி காப்பின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாடத்துக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து அடிஷ்னலாக கொடுத்துருப்பாங்க. இம்பார்ட்டண்ட்டான சில விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. கரெக்டுங்களா? அதே மாதிரி தான் துணை உணவுப் பொருட்களும். ஏன் எதுக்கு நான் அதை எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இருக்கிற காலகட்டத்துக்கு நம்மள உணவில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான போஷாக்கு, தேவையான ஊட்டச்சத்துக்கள், மினரல்ஸு, விட்டமின்ஸு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ப்ரோட்டீன் ஆகட்டும், அதுக்கான விஷயங்கள் ஆகட்டும் எல்லாமே வந்துட்டு குறைவாக இருக்குது. சரிங்களா? அப்போ அதுக்கு நம்ம சப்ளிமெண்ட் ரீதியாக வந்து எடுத்துக்கும் போது கண்டிப்பாக நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலைகளை நம்ம வந்து உருவாக்க முடியும். அதையும் தாண்டி நிறைய பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம இங்கே வந்து எடுத்துக்க முடியுங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு உங்களுக்கு உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனைகளுக்கு, ஊட்டச்சத்துக்கள் குறைவாக இருக்குது, மூட்டு வலி பிரச்சனை எதுவாக இருந்தாலுமே மாத்திரை மருந்துகள் எடுக்கிறது அப்படிங்கிறது உடல் ரீதியாக மற்ற பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ அதுக்கு பதிலாக நம்ம துணை உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்த முடியும். ஸோ இது ரீதியாக உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது, என்கிட்ட பேசணும் அப்படின்னாலும் தயங்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.